இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாக்கோ சிப் பிஸ்கட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சுகர் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 30 கிராம் எடுத்துக்கணும். இந்த 30 கிராம் ப்ரௌன் சுகரும் 50 கிராம் வெறும் சுகரையும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மைதா எடுத்துக்கலாம். மைதா வந்துட்டு மொத்தம் 160 கிராம் மைதா வந்துட்டு சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக வந்து ஒரு 5 கிராம் 10 கிராம் எக்ஸஸாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அக்யூரேட்டாக நீங்கள் போடணும்னா போட்டுக்கோங்க. இல்லாட்டி வந்து கரெக்டாக ஒரு 160 கிராம் வந்து மைதா வந்து எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த சுகரையும் ப்ரௌன் சுகரையும் நம்ம எடுத்து வச்சுருந்தா மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். சுகரை நீங்கள் முன்னாடியே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறத வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் பொடி பண்ணாமல் நீங்கள் அப்படியே டைரெக்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து மறுபடியும் அகைன் சலிக்கிற மாதிரி வரும். முன்னாடியே நாங்கள் சலிச்சு வச்சுட்டோம். சலிச்சு வச்சதை மெஷர்மெண்ட் பண்ணி இது ரெண்டையும் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம மிக்சியிலேருந்து அரைச்சி எடுத்துட்டோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம 100 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துட்டோம். இந்த பட்டரை எடுத்துகிட்டு இந்த ஒரு பிளாஸ்டிக் பவுலில் போட்டு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம ஃபுல்லாக அப்படியே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் இது மெஷர்மெண்ட் வந்து 100 கிராம் வந்து முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததை வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து போட்டுருக்கலாம். அந்த மெஷர்மெண்ட் வந்து நாங்கள் காட்டலை. நல்லா அது நம்ம கெட்டியாக இருக்கும் அந்த பட்ரு. அது கொஞ்சம் நல்லா அந்த சாஃப்டான இதுக்கு வர வரைக்கும் நம்ம ஸ்பேச்சுலா வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி பவுலே வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளேட்லலாம் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளேட்டில் ஒட்டிக்கிறோம். இந்த ஸ்பேச்சுலா இருக்கிறனால இந்த பிளாஸ்டிக் பவுலில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகரும் ப்ரௌன் சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். இப்போது மேக்ஸிமம் நாங்கள் ஒரு 15 to 20 பிஸ்கட் பண்ணுறதுனால கொஞ்சம் தான் எங்களுக்கு குவான்டிட்டி வரும். ஸோ நாங்கள் ஒரே டைமிங்கில் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கூட டைம் விட்டுறக்கூடாது. ஏன்னா டைம் விட்டால் கொஞ்சம் கெட்டியாயிரும். அப்புறம் ஒரே ஒரு சிங்கிள் எக் மட்டும் இதில் ஆட் பண்ணணும். ஒரு எக்கு போதும். நம்ம 20 பிஸ்கட் வர குவான்டிட்டி எவ்வளோ பண்ணுறதுனால நாங்கள் ஒரு சிங்கிள் எக்கு எடுத்திருக்கோம். இதை வந்து எப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சும்மா ஒரு ஸ்பூனில் நாங்கள் எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நாங்கள் விஸ்கை யூஸ் பண்ணுவோம். அந்த விஸ்கை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கும்போது நீங்கள் எப்படி பீட்டர்லேயும் நீங்கள் அடிக்கலாம். ஆனால் பீட்டரில் அடிக்கும்போது இது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ரொம்ப ஒரு முறை மாதிரி வந்துடும். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க ப்ரீவியஸில் இருக்கிற அந்த ப்ரௌனிக்கு வந்து நாங்கள் பீட்டரில் வச்சு தான் அடிப்போம். அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு மேக்ஸிமம் விஸ்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் கூட இதை நம்ம இந்த நம்ம எக்கோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டைம் விட்டுறாதீங்க. ஏன்டா இது ரொம்ப இப்போ செட்டில் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும். அந்த ஹார்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம அந்த விஸ்கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு ஒரு மாதிரி அந்த திரியாக இருக்கும். அந்த திரியாக வந்ததில் வந்து கொஞ்சம் பாதி தான் மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி கெட்டியாக அந்த மாவு மாதிரி வரும். நமக்கு எப்படி நம்ம சப்பாத்திக்கு எடுத்து நம்ம உருட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு மாவு மாதிரி வரும். அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி 160 கிராம் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த மைதா வந்து ஆட் பண்ணுறோம். இது 3 லேயராக வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் லேயர் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணிக்கிட்டு அப்புறம் செகண்ட் லேயரும் அந்த மாதிரி போட்டு ஒரு தேர்ட் லேயர் அந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி போடும்போது தான் நல்லா அந்த சுகரு நம்ம போட்டிருக்க எக்கு எல்லாமே அந்த பட்ரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த ஒரு மாதிரி நமக்கு அந்த பிஸ்கட்டுக்கு ஏற்றாப்புல ஸ்பேச்சுலா போட்டு நல்லா ஒயிட் கலர் அந்த மைதா மாவு தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இப்போ மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ண இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த சாக்கோ சிப்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணணும். இது வந்து கிராம் மெஷர்மெண்ட்லாம் பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது. உங்களுக்கே இந்த மாவுக்கு எவ்வளோ குவான்டிட்டி போடணும் அப்படின்றது தெரியும். இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்துட்டு எவ்வளோ கிராம் ஆஃப் சாக்கோ சிப்ஸ் போடணும்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தெரியுன்றனால நாங்கள் அப்ராக்சிமேட்டாக வந்து இந்த மாவுக்கு இவ்வளோ குவான்டிட்டி இருந்தால் போதுன்ற அளவுக்கு தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்கோ சிப்ஸாகவே தெரியும். அந்த பிஸ்கட்டோட அந்த கன்சிஸ்டன்சி லேயரே வந்துட்டு தெரியாது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக. நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம்
ஃபிலிம் ரேப் ரோல் எடுத்து அந்த ரோலில் வந்து இப்படி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இப்படி நல்லா இப்படி தட்டி வச்சுட்டு அந்த 2 பக்கமும் இருக்கிற அந்த லேயரை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறணும். அந்த ஃபிலிம் ரேப் ரோல் வந்துட்டு ஆன்லைனில் இருக்குது, அமேசானில் இருக்குது. நீங்கள் வந்து வேணும்னா அதை வாங்கிக்கோங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 45 to 30 மினிட்ஸ் வந்து வச்சிங்கனாவே போதும். இப்போ ஃப்ரீசரில் வைக்கணும். நீங்கள் கூலரில் வச்சிங்க அப்படின்னா 1 ஹவர் கிட்ட வைக்கணும். நான் ஃப்ரீசரில் வைக்கிறனால ஒரு 30 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா லைட்டாக தான் ஹார்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாகிடக்கூடாது. லைட்டாக ஹார்டாக இருந்தாலே போதும். அந்த கவர்லேருந்து அந்த கவரில் அந்த மாவு ஒட்டாமல் நம்ம வெளியே வந்துச்சுனாலே நம்ம கரெக்டான டைமிங்கில் தான் வச்சுருக்கோன்றது நமக்கே தெரியும். இப்போ அதுலேருந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிஸ்கட் ரெடி பண்ணுறதுக்கு கையில் வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டுவோம். நம்ம எப்படி நம்ம மாவுக்கு நம்ம உருட்டுவோமோ அந்த மாதிரி இப்படி ரவுண்டாக வந்துட்டு இது பண்ணி வச்சுக்கிறணும். வச்சதுக்கப்புறம் நம்ம ஓவனில் வைக்கிறதுக்கு நம்ம இப்படியே ஃபுல்லாக நம்ம சின்ன சின்னதாக ஒரு பிஸ்கட் மாதிரி வந்து அப்படியே அமுக்கி வச்சுட்டு அப்படியே நம்ம ஓவனில் தூக்கி வச்சிடலாம். இது எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படின்னா, நான் இப்போ 140 டிகிரி டெம்பரேச்சர்லேயும் 30 மினிட்ஸ் வந்து டைமிங்லேயே வச்சுருக்கேன். 2 ராடும் ஆனில் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து இதுவே போதும் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிஸ்கட் வந்து நல்லா பேக்கிங் ஆகிட்டுருக்கு. என்னோடய ரெக்கமெண்ட் வந்து 150 to 160க்கு மேலே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா கீழே ரொம்ப ஒரு மாதிரி தீ பிடிச்சிரும். மார்ஃபியில் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ டெம்பரேச்சர் போதுமானது தான். நல்லா பாருங்கள், பேக் ஆகி அப்படியே நிற்கிது. நல்லா பேக் ஆகிருச்சு.